டென்ஸ் டென்ஸுங்கிறது காலம். காலம்ங்கிறது அந்த செயலானது எந்த நேரத்துல நடந்ததுன்னு சொல்றது தான் நம்ம காலம்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம். 1 பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் அல்லது இறந்த காலம். 2வது பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் தற்போது நடக்கிறது. 3வது ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இனிமேல நடக்க போறது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டு டினோட் ஹெபிச்சுவல் ஆக்ஷன். ஹெபிச்சுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வேக்ஸ் அப் அட் 5 AM. அப்போ டெய்லி அவன் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறான். இது வந்து டெய்லி நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. செகண்ட் ஒன் டு டினோட் யுனிவர்சல் ட்ரூத். இந்த யுனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இல்லை நிகழ்வு. ஃபார் எக்ஸாம்பிள் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும். அது எப்பவுமே மாறாது. ஸோ என்னைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தேர்ட் ஒன் டு டினோட் கன்ஃபர்ம்டு ஃபியூச்சர் ஆக்ஷன். கன்ஃபர்ம்டு ஃபியூச்சர் ஆக்ஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷனு. பட் நமக்கு ப்ரெசென்ட்லேயே வந்து தெளிவாக கிளியராக தெரியுது அப்படின்னா, கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா we can use present tense. For example, the Prime Minister visits Chennai next week. இப்போ ஒவ்வொரு டென்ஸுக்குமே கீவேர்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், கீவேர்ட்ஸ் தான் ஒரு சென்டென்ஸில் பார்க்கணும். அந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து என்ன டைப் ஆஃப் டென்ஸுங்கிறத டிசைட் பண்ணோம். இப்போ ப்ரெசனன்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே, ஜென்ரலி, ஆல்வேஸ், ரெகுலர்லி, ஆஃபன், யூசுவலி, நவடேஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரெசனன்ஸ் சிம்பிள் ப்ரெசனன்ஸ் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரெசனன்ஸ்க்கு எப்போவுமே 2 ஃபார்ம்ஸ் உண்டு. ஒரு ஃபார்ம் வந்து வேர்பு, செகண்ட் ஒன் வேர்ப் ப்ளஸ் எஸ். இப்போ வேர்ப் வந்து கம் அப்படின்னா வேர்ப் ப்ளஸ் எஸ் வந்து கோஸ் வரும், கம்ஸ் வரும். அதுமாதிரி கோ அப்படின்னா கோஸ் வரும், ரைட் அப்படின்னா ரைட்ஸ் வரும். ஸோ வெர்போட எஸ் சேர்ந்துக்கும். இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து ஆன்சர் எழுத முடியாது. ஃபஸ்ட்டு we have to check for verb plus yes. கண்டிஷன் தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். இது மூணும் வந்து ஒத்து வந்தால், ரைட்டாக இருந்தால், டிக்காக இருந்தால் நம்ம verb plus yes யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் ஒத்து வரலன்னா கூட நம்ம அதர்ஸ் போயிடணும். Now we will move on to the examples. First one, he dash write the tests regularly இருக்கு. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் கீ வார்த்தை வந்து இருக்குதா இல்லையான்னு பார்க்குறோம். அங்கே ரெகுலர்லிங்கிற கீ வார்த்தை இருக்குது. ரெகுலர்லிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசனன்ஸுக்கு. அப்போ சிம்பிள் ப்ரெசனன்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று வேர்பு, இன்னொன்று வேர்ப் ப்ளஸ் எஸ்ஸு. அப்போ என்னென்ன வரலாம் அப்படின்னா வேர்ப் எடுத்து எழுதிக்கிறோம். ரைட்டு. இப்போ இந்த ரைட்டுக்கு 2 ஃபார்ம் வந்து ரைட்டு வரலாம் அல்லது ரைட்ஸ் வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட்ஸுக்கு செக் பண்ணுறோம். கண்டிஷன் வந்து தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். இது ஒத்து வரலன்னா நம்ம வந்து ரைட் அதர்ஸ் போய்க்கிறோம். இப்போ டேஷுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஹீ இருக்குது. இப்போ இந்த ஹீங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஹீ என்ன பர்சனு, தேர்ட் பர்சன். அடுத்த கண்டிஷனு ப்ரெசனன்ஸு. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசனன்ஸ் தான் ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால. தேர்ட் கண்டிஷன் வந்து சிங்குலர். இப்போ ஹீங்கிறது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கும்போது சிங்குலர். ஸோ 3 கண்டிஷன் ஒத்து வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 3மே டிக்காக இருக்குது. அப்போ நம்ம வேர்ப் ப்ளஸ் எஸ் போட்டுக்கலாம். ஸோ ஹீ ரைட்ஸ் த டெஸ்ட் ரெகுலர்லி. செகண்ட் ஒன், தே டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி இருக்குது. இப்போ ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால இது சிம்பிள் ப்ரெசனன்ஸு. ப்ரெசனன்ஸ்க்கு வந்து 2 ஃபார்ம் இருக்குது, ரைட்டு, ரைட்ஸு. ஃபஸ்ட்டு we have to check for ரைட்ஸு. கண்டிஷன் தேர்ட் பர்சன், ப்ரெசன்ட் அண்ட் சிங்குலர். டேஷுக்கு முன்னாடி தே இருக்குது. இப்போ தேங்கிறது தேர்ட் பர்சன், ஸோ ரைட்டு. அடுத்த கண்டிஷனு ப்ரெசன்ட் டென்ஸு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால அதுவும் டிக்கு.
தேர்ட் கண்டிஷன் வந்து சிங்குலரா இருக்கணும். தேங்கிறது ப்ளூரல். அப்ப அது தப்பாயிடுச்சு. அப்ப 3மே நமக்கு வந்து டிக்கா இருந்தா தான் நம்ம வந்து வேர்ப் பிளஸ் எஸ் எடுக்க முடியும். இங்க 1 தப்பாயிட்டதுனால நம்ம ரைட் மட்டும் எடுத்துக்கிறோம். So, they write the tests regularly. Third one, I dash write the tests regularly இருக்கு. இப்ப இதுல வந்து ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் we have to check for rights. கண்டிஷன் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் அண்ட் சிங்குலர். இப்போ டேஷ்க்கு முன்னாடி ரைட் இருக்கு. ரைட்டுங்கிறது என்ன பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ மொதல் கண்டிஷன் தப்பாயிடுச்சு. அடுத்தது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ஒரு கண்டிஷன் போனாலுமே நம்ம என்ன பண்ண முடியாது? வேர்ப் பிளஸ் எஸ் போட முடியாது. அதனால வெறும் வேர்ப் மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ ஐ ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி. ஃபோர்த் ஒன், ஷீ டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் சிங்குலர் செக் பண்ணுறோம். ஷீங்கிறது தேர்ட் பர்சன் தான், ப்ரெசன்டென்ஸ் தான், ஷீங்கிறது சிங்குலர் தான். அப்போ 3மே நமக்கு டிக்காக இருக்கிறதுனால எஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ ஷீ ரைட்ஸ் த டெஸ்ட் ரெகுலர்லி. ஃபிஃப்த் ஒன், வி டேஷ் ரைட் த டெஸ்ட்ஸ் ரெகுலர்லி இருக்கு. இதில் ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வி ஹேவ் செக் ஃபார் வேர்ப் பிளஸ் எஸ். கண்டிஷன் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் சிங்குலர். விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ மொதல் கண்டிஷனு தப்பாயிடுச்சு. அப்போ நம்ம வேர்ப் பிளஸ் எஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால வி ரைட் த டெஸ்ட்ஸ் ரெகுலர்லி. சிக்ஸ்த் ஒன், யூ டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி இருக்கு. இப்போ செக் பண்ணும்போது வேர்ப் பிளஸ் எஸ் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து தேர்ட் பர்சனாக இருக்கணும். ஆனால் இது வந்து யூங்கிறது செகண்ட் பர்சன். அப்போ மொதல் கண்டிஷனு தப்பாயிடுச்சு. அப்போ நம்ம வேர்ப் பிளஸ் எஸ் எடுக்க முடியாது. ஸோ த ஆன்சர் வில் பி யூ டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி. செவன்த் ஒன், ரமேஷ் டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி இருக்கு. இப்போ ரமேஷுங்கிறது வந்து தேர்ட் பர்சன். எனி நேம் இஸ் டேக்கன் ஃபார் தேர்ட் பர்சன். அடுத்தது இது சிம்பிள் ப்ரெசனன்ஸு. ஸோ அதுவும் டிக்கு. தேர்ட் ஒன் வந்து சிங்குலர். ரமேஷுங்கிறது வந்து சிங்குலர். ஸோ 3மே டிக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேர்ப் பிளஸ் எஸ் எடுத்துக்கலாம். ஸோ த ஆன்சர் வில் பி ரமேஷ் ரைட்ஸ் த டெஸ்ட் ரெகுலர்லி. இப்போ நம்ம டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த டேபிளை வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டா நல்லாயிருக்கும். அதாவது V1, V2, V3ன்னு சொல்லுவாங்க. வித் தமிழ் மீனிங் அதோட இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ அந்த 3 ஃபார்ம் வந்து தரவாக இருந்தால் தான் வந்து அவன் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ப்ரெசனன்ஸா, பாஸ்ட் டென்ஸா அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 கண்டுபிடிக்க முடியும். அதுமாரி எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும். ரைட், ரோட், ரிட்டன், see, saw, seen, give, gave, given, play, played, played, test, tested, tested, visit, visited, visited. லைக் திஸ் நம்ம அந்த மாதிரி நிறைய வேர்ப் வந்து பழகிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.